நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் புதிய முயற்சியில் இறங்கியுள்ளனர் திருச்சியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள். இவர்கள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருச்சி மணிகண்டம் அருகே உள்ள கோளார்பட்டியை சேர்ந்த மதன் மற்றும் ஆனந்தன் ஆகிய விவசாய சகோதரர்கள் 15 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நாட்டு மாடுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இவர்கள் கடந்த 6 மாதங்களாக நாட்டு மாடு வகைகளை பாதுகாக்கும் முயற்சியில் களம் இறங்கியுள்ளனர். ஜல்லிக்கட்டு வேணும், நாட்டு மாட்டு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எதுக்கு நமக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறதுக்கு சமம். எதுக்காக சாப்பாட்டையும் நாட்டு மாட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும்னா, ஒரு மாடு இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் 4 ஏக்கர் வச்சுருக்காருன்னா ஒரு மாடும் ஒரு பசு மாடும் ஒரு காளையும் வச்சுருந்தாருன்னா அவருக்கு வேறு எங்கேயுமே போய் யூரியாவோ பொட்டாசோ எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாடோட குணம் என்னென்னா, நம்ம காய்கறி கழிவுகளையும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு விவசாயத்தில் கிடைக்கிற கழிவுகளையாக சாப்பிட்டுட்டு அது பார்த்திங்கன்னா அது தரக்கூடியது பாலையும் உரத்தையும் நமக்கு தருது. அந்த உரத்தை நம்ம விவசாயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ அந்த விவசாயிகள் தற்கொலைங்கிறதே இல்லாமல் போயிடும். நலம் நாட்டு பசும்பால் மையம் என்ற பெயரில் விவசாய நிலங்களுக்கு நடுவே பண்ணை அமைத்து சுமார் 100 மாடுகளை இவர்கள் பராமரித்து வருகின்றனர். தமிழகத்தில் இருந்த மொத்தம் 30 வகை நாட்டு மாடுகளில் 15 வகைகள் அழிந்துவிட்டன. அதில் தற்போது உள்ள ஆலம்பாடி, உம்பளச்சேரி, மயிலை வகைகளை இவர்கள் வளர்த்து வருகின்றனர். இதில் கிடைக்கும் பாலில் சிறு துளி தண்ணீர் கூட கலக்காமல் ஏறத்தாழ 60 வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர். 1 லிட்டர் பால் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குழந்தைங்களுக்கு தான் அந்த பால் கொடுக்குறோம். வர சந்ததியை நம்ம அடுத்த சந்ததியை ஒரு நோயில்லா சந்ததியை கொண்டு போகணும் அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இந்த வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்லலாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாலுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. எங்களால் இப்போதைக்கு சப்ளை பண்ண முடியல. மேற்கொண்டு நாங்கள் விரிவாக்கிட்டுருக்கோம். இன்னும் இந்த பண்ணையிலே இன்னொரு 300 மாடை டெவலப் பண்ண போகிறோம். இன்னும் எங்களுக்கு திருச்சி சுற்றி நிறைய தோட்டங்கள் இருக்குது. அங்கேயும் இந்த மாடுகளுக்கு உண்டான தீனி, அங்கேயும் மாடுகளை கொண்டு போய் வளர்க்குறது, இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இவர்கள் ஜெர்சி இன மாட்டுப்பாலின் தீமைகளையும் நாட்டு மாட்டுப்பாலின் முக்கியத்துவத்தையும் இணையதளம் வாயிலாக வலியுறுத்துகின்றனர். லாபம் என்பதை விட மக்களுக்கு நாட்டு மாட்டுப்பாலின் பலன்கள் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் பயணத்தை தொடர்கின்றனர் இரு சகோதரர்களும். நஞ்சில்லாத உணவை உருவாக்குவது மட்டும் இந்த 2 இளைஞர்களின் எண்ணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களிடையே நாட்டு மாடுகளை ஒவ்வொருத்தர் வீட்டிலும் வளர்க்க வேண்டும், நாட்டு மாடுகளின் இனத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.